பாவக்காவும் கத்திரிக்காவும் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டான செஞ்சு பாருங்கள். பாவக்காவும் கத்திரிக்காவும் வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பாவக்காய் வாங்கிக்கோங்க. பாவக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இதை எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட தோலை நல்லா இந்த மாதிரி சீவிடுங்க. தோலெல்லாம் சீவிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சீவும் போது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக சீவினா போதும். ரொம்ப அதிகமாக சீவிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா சீவிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் தான் நம்ம செய்ய போகிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட வேணாம். ரவுண்ட் ஷேப்லேயே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாவக்காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, எனக்கு கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அலசிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால அதுலேருந்து ஜெர்ம்ஸ்லாம் நமக்கு வெளியில் போயிடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த பாவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு நல்லா மூடி போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கும். அதோட சார்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேலு பாவக்காய் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாவக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, அதாவது ஒரு சின்ன கிளாஸ் அளவு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இந்த 200 கிராம் அளவு பாவக்காய்க்கு இந்த அளவு ஆட் பண்ணாலே நீங்கள் போதும். புளி தண்ணியும் நம்ம நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே பாவக்காய் சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எவ்வளோ இந்த மாதிரி நல்லா கிளறீங்களோ அது அந்த கிரேவி நம்ம தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு, சப்பாத்தியோ தோசையோ தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கிரேவியாக மாறும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். வீட்டில் ஒரு வாட்டி சப்பாத்தியோ தோசையோ செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி பாவக்காவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இனிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சாக நீங்கள் ஒரு சைட் டிஷ் பண்ணோன்னா கத்திரிக்காய் வச்சு நீங்கள் கூட பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் பண்ணோன்னா ஒரு 200 கிராம் அளவு பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக பண்ண பாவக்காய் தொக்குக்கு இந்த கத்திரிக்காவை கூட சைடிஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணிலாம் விடாமல் நார்மலாக மிக்ஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு காரம் லெவல் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். இது நல்லா ஒட்டிக்கும். தண்ணியெலாம் தொட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுலேயே ஈரப்பசை இருக்குது. அதனால் நல்லாவே இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. அப்போ தான் மசாலா உதிராமல் நம்ம வறுக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கணும் நீங்கள் காய வச்சுட்டா போதும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் வறுக்கிறதுக்கு இதுக்கு டைம் எடுக்காது. நம்ம போட்டோடனே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே. கறி மாதிரி நமக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. மசாலா தடவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் வராது. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க மசாலா தடவிட்டு. வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சன்னா மசாலா குருமா அந்த மாதிரி தான் நம்ம வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம். அதை விட டிஃப்ரெண்ட்டாக இதை ஒரு வாட்டி பாவக்காய் வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாடோடையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாடோட கலந்து சாப்பிடும்போது சைடிஷ் தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் எப்பயாவது வாங்கினீங்கன்னா இதை மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.